ஈமு இது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பறவையாகும். உயிர் வாழும் பறவை இனங்களில் தீக்கோழிக்கு அடுத்ததாக பெரிய பறக்காத பறவை இதுவாகும். இது ஏறத்தாழ 2 மீட்டர் உயரமும் சுமார் 50 கிலோகிராம் எடையும் கொண்ட பறவையாக வளரக்கூடியது. உடல் சாம்பல் நிறமானது. ஆஸ்திரேலியாவில் பரவலாக காணப்படுகிறது. வேகமாக செல்லக்கூடியது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இதனால் ஓட முடியும். பல்வகையான தாவரங்களையும் பூச்சிகளையும் உண்ணும் ஈமு உணவுக்காக நீண்ட தொலைவு செல்லக்கூடியது. இது ட்ரமையசு இனத்தில் இன்றும் நிலைத்திருக்கும் ஒரேயொரு உறுப்பினராகும். இது உயரத்தில் பார்க்கும்போது உலகில் 2வது பெரிய இன்றளவும் நிலைத்திருக்கும் பறவையுமாகும். 1வது இடத்தில் பறக்க முடியாத தீக்கோழி உள்ளது. ஈமுவின் இன்றளவும் நிலைத்திருக்கும் 3 உப இனங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ளன. ஈமு பறவைகள் ஆஸ்திரேலியாவின் பெருநிலப்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் சாதாரணமாக உள்ளன. எனினும் அதிக அளவில் மக்கள் தொகை நிறைந்த இடங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் வறண்ட பகுதிகளை தவிர்க்கின்றன. ஈமு பறவைகள் நீண்ட கால்களை கொண்டிருப்பதால் 250 சென்டிமீட்டர்கள் வரையான நீண்ட அடிகளை வைத்து நடக்கின்றன அல்லது ஓடுகின்றன. இவை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதமாக நாடோடியாக திரிபவை. இவை உணவை கண்டுபிடிப்பதற்கு நீண்ட தூரங்களுக்கு பயணிக்கலாம். பல வகையான தாவரங்களையும் பூச்சிகளையும் உண்ணுபவை. ஆனால் உணவின்றி பல வாரங்களுக்கு உயிர் வாழக்கூடியவை என்றும் அறியப்பட்டுள்ளது. அவை செரிமான மண்டலத்தில் உள்ள உணவை நசுக்க உதவுகின்ற கற்கள், உடைந்த கண்ணாடி துண்டுகள் மற்றும் உலோகத் துண்டுகளையும் கூட உட்கொள்கின்றன. அவை அடிக்கடி நீர் அருந்துவதில்லை. பெரும்பாலும் ஒரு நாளுக்கு அல்லது 2 நாளுக்கு ஒரு முறையே நீர் அருந்துகின்றன. மேலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதிக அளவு திரவத்தை அருந்துகின்றன. ஈமுக்கள் தண்ணீரில் அமர்ந்திருக்கக்கூடிய திறன் உள்ளவை. அவை நீந்தவும் தெரிந்தவை. இவை புதுமையான மற்றும் பிற செய்திகளை அறிய வேண்டும் என்ற ஆவலுள்ள பிராணிகளாகும். இவை பிற விலங்குகள் மற்றும் மனிதர்களை பின்தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது. ஈமுக்கள் இரவில் தொடர்ந்து தூங்க மாட்டாது. ஆனால் உட்கார்ந்தபடியே பல குட்டி தூக்கங்கள் போடும். ஈமுக்களின் கால் விரல்களில் ஒரு நகம் உள்ளது. கத்தியை ஒத்ததாக இருக்கும் இந்நகம் இதை வேட்டையாட வரும் மிருகங்களையும் எதிரி ஈமுக்களையும் துரத்தி அடிப்பதற்கு பயன்படும். எந்த ஒரு விலங்குகளையும் விட இவற்றின் கால்கள் மிகவும் வலிமையானவை. எனவே அவை உலோக கம்பி வேலிகளை கிழித்தெறிய முடிகின்றது. அவற்றுக்கு அண்மையில் உள்ள வேட்டையாடும் மிருகங்களை கண்டறிய உதவும் வகையில் சிறந்த கண் பார்வையும் கேட்டல் உணர்வும் உள்ளன. ஒரு கண்ணின் மீதுள்ள இறகு சுற்றியுள்ள சூழலுக்கு பொருந்துகின்ற மற்றும் இதன் உருமறைப்பை மேம்படுத்துகின்ற விதமாக பிரதேச ரீதியாக வேறுபடும் தன்மை கொண்டது. ஈமுவின் இறகுகள் உடலினுள் வெப்பம் பாய்வதை தடுக்க உதவுவதால் நண்பகல் வெப்பத்தின் போது இவை சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது. இவை பெரிய வரம்பிலான வேறுபடுகின்ற வெப்பநிலைகளை தாங்கக்கூடியவை மற்றும் திறம்பட வெப்பநிலையை சீராக்கக்கூடியவை. ஆண் மற்றும் பெண் பறவைகளை கண்ணால் கண்டு வேறுபடுத்தி அறிவது கடினமாகும். ஆனால் பெருத்த கழுத்து பையை பயன்படுத்தி அவை வெளிவிடும் உரத்த சத்தங்களின் வகைகளை கொண்டு வேறுபடுத்தலாம். ஈமுக்கள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றன. அத்துடன் அவை ஒரு புணர்ச்சியுடையவை அல்ல. ஒரு துணையை அடைவதற்காக பெண் பறவைகளுக்கிடையே சண்டை ஏற்படுவது சாதாரணமாகும். பெண் பறவைகள் பல தடவைகள் புணர்ச்சியில் ஈடுபட்டு ஒரு பருவத்தில் பல முறை பல முட்டைகளை இடலாம். இனப்பெருக்க பருவத்துக்கு முன்னதாக இவை எடை கூடுகின்றன. ஆண் பறவையே பெரும்பாலான நேரம் அடைகாகின்றது. இந்த காலத்தில் ஆண் பறவை சாப்பிடுவதில்லை என்பதால் குறிப்பிடத்தக்க அளவு உடல் எடையை இழக்கிறது. சுமார் 8 வாரங்களுக்கு பின்னர் முட்டைகள் குஞ்சு பொரிக்கின்றன. புதிய குஞ்சுகளை அவற்றின் தகப்பன் பறவைகளே பேணி வளர்க்கின்றன. சுமார் 6 மாதங்களுக்கு பின்னர் அவை முழு அளவுக்கு வளர்கின்றன. ஆனால் அரையாண்டுக்கு பின்னர் வரும் அடுத்த இனப்பெருக்க பருவம் வரையிலும் அவை தமது குடும்பத்துடன் தொடர்ந்து இருக்கின்றன. ஈமுக்கள் காடுகளில் 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. இவற்றை காட்டு நாய்கள், கழுகுகள் மற்றும் பருந்துகள் வேட்டையாடுகின்றன. காட்டு நாய்களிடமிருந்து தப்பிக்க அவை குதிக்கின்றன மற்றும் உதைக்கின்றன. ஆனால் கழுகுகளுக்கும் பருந்துகளுக்கும் எதிராக அவற்றால் ஓடி தப்ப மட்டுமே முடியும். நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.